எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். 10,000 அடிக்கு மேலே பறந்துட்டு இருக்க விமானத்தை கடத்தி அந்த விமானத்தில் இருந்த 1.5 கோடி ரூபாயை திருடிட்டு அந்த விமானத்திலிருந்து குதிச்சு ஒருத்தர் தப்பிச்சு போனாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்ன ப்ரோ பொய் சொல்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் சினிமாவில் தான் நடக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பண்ணவர் தான் டான் கூப்பர். அவரை பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஏன் யூடியூப்பில் கூட நிறைய பேர் அவரை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் யாரும் சொல்லாத நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1971ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி அமெரிக்காவில் ஓரிகன் மாகாணத்தில் இருக்க போர்ட்லாண்ட் விமான நிலையத்துக்கு நடுத்தர வயசு இருக்க ஒரு ஆள் கையில் ஒரு சூட்கேஸோடு வந்தார். ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு போய் 5 நிமிஷம் லைனில் நின்னதுக்கப்புறம் வாஷிங்டனில் இருக்க சியட்டலுக்கு போக டான் கூப்பருங்கிற நேமில் ஒரு ஒன்வே டிக்கெட் எடுக்கிறாரு. அது ஒரு சின்ன ஃப்ளைட்டு தான். அந்த காலத்தில் இந்த ரூட்டில் மிகப்பெரிய ஃப்ளைட்லாம் இயக்கலை. அந்த ஃப்ளைட்டில் பைலட், கூப்பர், விமான பணிப்பெண்கள்னு மொத்தம் 42 பேர் தான் அந்த நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸுங்கிற ஃப்ளைட் 305 விமானத்தில் பயணம் செஞ்சாங்க. விமானத்தில் ஏறினதும் கடைசி வரிசையில் இருக்க சென்டர் சீட்டில் கூப்பர் உட்கார்ந்தாரு. விண்டோ சீட் காலியாக இருந்தும் கூப்பர் கடைசியில் இருக்க சீட்டில் தான் உட்கார்ந்தாரு. அவர் பார்க்க ரொம்ப அமைதியான தோற்றம், லேசாக கலைஞ்ச முடி, பிளாக் கலரில் ஒரு ஷூட், அப்புறம் ஒரு சன்கிளாஸ்னு பார்க்குறதுக்கு பக்கா ஜென்டில்மேன் மாதிரி இருந்தார். அவரை பார்க்குற யாருக்குமே எந்த சந்தேகமும் பயமும் வராது. கூப்பர் இருந்தது கடைசி ரோங்கிறதுனால அதுக்கு பின்னாடி தான் விமான பணிப்பெண்ணான ஃப்ளோரன்ஸ் இருந்தாங்க. ஃப்ளைட் கிளம்புன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூப்பர் கையில் ஒரு சின்ன பேப்பரை எடுத்து அதை ஃப்ளோரன்ஸ்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கின ஃப்ளோரன்ஸ் எல்லாரையும் மாதிரியும் இவரும் நம்மளை ஃப்ளிட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த பேப்பரை கொடுத்துருக்காருன்னு நினச்சி அதை வாங்கிட்டு அமைதியாக உட்காந்தாங்க. அதை பார்த்த கூப்பர், மேம் அதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும், ஏன்னா என்கிட்ட பாம் இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க அந்த பேப்பரை பார்க்குறாங்க. அதில் மிஸ், ஐ ஹாவ் அ பாம் இன் மை சூட்கேஸ் அண்ட் ஐ வாண்ட் யூ டு சிட் பை மீ அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, என்னோட சூட்கேஸில் பாம் இருக்குது, அதனால் என் பக்கத்தில் வந்து உட்காருங்கன்னு அர்த்தம். அவங்களும் அமைதியாக வந்து அவர் பக்கத்தில் உட்கார்றாங்க. ஆனால் இன்னும் அவர்கிட்ட பாம் இருக்குன்னு அவங்களால நம்ப முடியலை. உடனே கூப்பர் அவர்கிட்ட இருந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ரெட் கலரில் 2 சிலிண்டர் வயரோட கனெக்ட் பண்ணி அது பெரிய பேட்டரியில் கனெக்ட் பண்ணி இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் கூப்பர் அவரோட டிமாண்டை ஃப்ளோரன்ஸ்கிட்ட சொல்கிறாரு. 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ் வேணும். அது இந்திய மதிப்புக்கு 1.5 கோடி ரூபாய் வரும். அந்த காலத்தில் இது மிகப்பெரிய தொகை. அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஒரு பெரிய பேக்கில் போட்டு வேணும். அது கூட 4 பேராசூட்டு வேணும்னு சொல்கிறாரு. ஃப்ளைட் சியாட்டில் விமான நிலையத்தில் தரையிறங்கினதும் உடனே அதுக்கு எரிபொருள் நிரப்பணும், அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளைட் வானத்திலே வெடித்து பீஸாக சிதறுன்னு அவங்கள பயமுறுத்துறாரு. இதை கேட்ட ஃப்ளோரன்ஸ் பக்கத்தில் இருந்த இன்டர்காம் ஃபோன் மூலமாக பைலட்டுக்கு நடந்ததை சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பைலட்ஸ் 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அவங்களும் கீழே இருக்க தகவல் கட்டுப்பாட்டு மையத்துக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் FBI-க்கும் தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதனால் கூப்பர் கேட்ட டிமாண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு பைலட் 2 பேரும் பயத்திலேயே நடுங்கி போயிட்டாங்க. ஃப்ளைட்டில் இருந்த பர்சஞ்சர்ஸ் யாருக்குமே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் அவங்க பயந்துருவாங்கன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஃப்ளைட் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே சியாட்டில் ஏர்போர்ட்டுக்கு போயிடும். ஆனால் இன்னும் கூப்பர் கேட்ட அமௌண்ட்டை அவங்களால ரெடி பண்ணவே முடியலை. அதனால் ஃப்ளைட் வானத்திலேயே வட்டம் அடிச்சிட்டு இருந்துச்சு. 1 மணி நேரத்தில் அந்த ஃப்ளைட் வானத்திலேயே 20 தடவை வட்டம் அடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே FBI உதவியோட அவங்க பக்கத்தில் இருந்த சியாட்டில் பேங்க்கில் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. $20 கட்டுகளாக 2 லட்சம் டாலரை அவங்க கொண்டு வந்தாங்க. அது கூட பக்கத்தில் இருந்த விமான பயிற்சி பள்ளியிலேருந்து 4 பேராசூட்டும் கொண்டு வந்தாங்க. அமௌண்ட் ரெடியானதை பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்தாங்க. கடைசியாக அந்த ஃப்ளைட் சியாட்டில் ஏர்போர்ட்டில் மாலை 5:45க்கு தரையிறங்குனுச்சு. ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதும்
கூப்பரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி மெயின் டெர்மினலுக்கு கொஞ்சம் தூரத்தில் அந்த ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அவர் கேட்ட டிமாண்ட் எல்லாத்தையுமே ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னார். அதே மாதிரியே அவர் கேட்ட டிமாண்ட் எல்லாத்தையுமே, அதாவது பணம், பேராசூட் எல்லாத்தையுமே ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த டைமில் கூப்பர் எடுத்த ஒரு முடிவு தான் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அது என்னன்னா, ஃப்ளைட்டில் இருந்த 2 ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்புறம் பர்சஞ்சர்ஸ் எல்லாரையுமே ஃப்ளைட்டில் இருந்து கீழே இறங்கலான்னு கூப்பர் கூலாக சொன்னார். அதை கேட்ட அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸ் யாருமே இதை எதிர்பார்க்கல. ஃப்ளைட்டில் இருந்து கீழே இறங்கின பாதி பர்சஞ்சர்ஸ்க்கு ஃப்ளைட் கடத்தப்பட்டது அப்போ தெரியலை. ஃப்ளைட்டை மறுபடியும் டேக் ஆஃப் பண்ண கூப்பர் சொன்னார். இதுக்கிடையில் அந்த ஃப்ளைட்டில் எரிபொருளும் நிரப்பிட்டாங்க. அந்த ஃப்ளைட்டில் 2 பைலட், 2 ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்புறம் கூப்பர் இவங்களோட அந்த ஃப்ளைட் மறுபடியும் வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. ஃப்ளைட் மெக்சிகோவுக்கு போகணும். ஆனால் அது 10,000 அடிக்கு கீழே தான் பறக்கணும். ஃப்ளைட்டோட லேண்டிங் கியர் கீழே தான் இருக்கணும். 15 டிகிரி கோணத்தில் தான் ஃப்ளைட் பறக்கணும். ஃப்ளைட் மேலே போனதும் பின்பக்கமாக இருக்க எமர்ஜென்சி படிக்கட்டுகள் திறந்த நிலையில் தான் இருக்கணும். ஃப்ளைட் ஸ்லோவாக தான் போகணும். அப்படி இப்படின்னு கூப்பர் பல கண்டிஷனை போட்டிருந்தாரு. அவர் சொன்ன கண்டிஷனுக்கு பைலட் ஓகே சொன்னாங்க. ஆனால் மெக்சிகோ போகிறதுக்கு ஃப்ளைட்டில் இருக்க எரிபொருள் பத்தாது. போகிற வழியில் இருக்க நிவேடாவில் இறங்கி மறுபடியும் எரிபொருள் நிரப்புனாதான் ஃப்ளைட்டால் மெக்சிகோ வர போக முடியும்னு சொன்னாங்க. அதுக்கும் கூப்பர் ஓகேன்னு சொன்னார். ஃப்ளைட் கிளம்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏர் ஹோஸ்டர்ஸ் 2 பேரையும் காக்பிட்டில் போய் இருங்க, நான் கூப்பிட்ற வர யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாது அதுதான் அவங்க கூப்பரை பார்க்குற கடைசி தடவைன்னு. அந்த ஃப்ளைட் அதுக்கப்புறம் 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ளைட் நிவேடாவில் எரிபொருள் நிரப்புறதுக்காக தரையிறக்கப்பட்டுச்சு. ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் காக்பிட் டோரை ஓப்பன் பண்ண ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா கூப்பர் அந்த ஃப்ளைட்டில் இல்லை. ஃப்ளைட்டில் இருந்த சூட்கேஸ், பேராசூட், பணம் இருந்த அந்த பேகுன்னு எதுவுமே இல்லை. கூப்பர் அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டாரு. அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்டோட எமர்ஜென்சி படிக்கட்டுகள் திறக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு. அது ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது லைட்டாக சேதம் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னே யாருக்குமே தெரியலை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ்க்கு ஒன்றே மட்டும்தான் தோணுச்சு. கூப்பர் ஃப்ளைட்டில் இருந்து பாதியிலேயே பேராசூட் மூலமாக குதிச்சிருக்கலாம். சியாட்டில் நிவேடாக்கு நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் கூப்பர் குதிச்சிருக்கணும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதுக்கப்புறம் கூப்பரை தேடுறதுக்கான ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. FBI அதிகாரிகள் ஃபஸ்ட்டு விமானத்தில் சோதனை பண்ணாங்க. அதில் 8 சிகரெட் துண்டு, யூஸ் பண்ணாத 2 பேராசூட், அப்புறம் ஒரு கருப்பு டை இருந்துச்சு. அது தவிர ஃப்ளைட்டில் வேறு எதுவுமே இல்லை. தொடர்ந்து நடந்த விசாரணையில் கூப்பர் ஒல்லியாக, நல்லா ஒயிட்டாக, முன்னாடி லேசாக முடி இல்லாமல் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாருன்னு பல பேர் சாட்சி சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு கூப்பரோட புகைப்படம் குத்துமதிப்பாக வரையப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தில் பல சிக்கல்கள் இருந்துச்சு. அது என்னன்னா, கூப்பர் ஃப்ளைட்டில் இருந்து பாதியிலேயே குதிச்சாருன்னா அவர் எப்போ குதிச்சாருன்னு யாருக்குமே தெரியலை. கூப்பருக்கு தெரியாமல் அந்த ஃப்ளைட்டை 2 போர் விமானங்கள் பின்தொடர்ந்து வந்தாங்க பாதுகாப்புக்காக. ஆனால் அவங்களும் கூப்பர் குதித்ததை பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாச்சு. சுமார் 8:45க்கு இன்டர்காம் மூலமாக பைலட் கூப்பர்கிட்ட உணவு வேணுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கூப்பர் நோன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் கூப்பர் ஃப்ளைட்டில் தான் இருந்தாருன்னு உறுதியாயிருச்சு. அடுத்த சில நிமிஷத்தில் ஃப்ளைட்டில் ஒரு வகையான அதிர்வு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை ஃப்ளைட் பறந்துட்டுருக்கப்போ எமர்ஜென்சி படிக்கட்டுகள் திறந்த காரணத்தினால தான் அந்த அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கலான்னு சொன்னாங்க. கரெக்டாக 8:45க்கு தான் அந்த அதிர்வு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் வச்சு செய்யப்பட்ட கணிப்பில் ஃப்ளைட் போர்ட்லாண்டிலிருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இருந்து கூப்பர் குதிச்சிருக்கலான்னு யூகிச்சாங்க. அதை வச்சு அந்த ஏரியாவில் அவங்க சர்ச் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பகுதி மிகப்பெரிய காடுனால 100க்கும் மேற்பட்ட போலீஸார் அடுத்த சில நாட்களுக்கு தேடுதல் வேட்டையில் இறங்கினாங்க. அவங்க எவ்வளவு தேடியும் கூப்பரை பற்றின சின்ன க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியலை. டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் அந்த தேடுதல் வேட்டை நடந்துச்சு. கூப்பர்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பணத்தோட சீரியல் நம்பரை அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க.
அந்த சீரியல் நம்பரை பொது வெளியில் ரிலீஸ் பண்ணி அந்த சீரியல் நம்பர் இருக்க பணத்தை யார் எங்கே கொடுத்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவங்க $25,000 வரைக்கும் ரிவார்டு கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் கூப்பரை பற்றி எந்த தகவலுமே கிடைக்கல. போலீஸ்க்கு அவரோட பேரை தவிர வேறு எதுவுமே தெரியலை. இப்படியே 10 வருஷமும் ஓடிருச்சு. 1980 வாஷிங்டனில் இருக்க ஒரு பீச்சில் டென்ட்டு கட்டுறதுக்காக ஒருத்தர் குழி தோண்டியிருக்காரு. அந்த குழியிலேருந்து மொத்தம் $5,880 வரைக்கும் அவர் எடுத்திருந்தார். அவருக்கு ஏற்கனவே டிபி கூப்பர் கதையை பற்றி தெரியும். அதனால் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாரு. அந்த பணத்தோட சீரியல் நம்பரை செக் பண்ண போலீஸாருக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த பணம் தான் கூப்பர்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பேக்கில் இருந்த பணம். என்னதான் இது பெரிய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் இது போலீஸ்க்கு பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா சியாட்டில் இருந்து நிவேடாக்கு போன ஃப்ளைட்டில் இருந்து குதிச்ச கூப்பர்கிட்ட இருந்த பணம் எப்படி இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வாஷிங்டனுக்கு வந்திருக்குன்னு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. கூப்பர் விழுந்ததாக கருதப்படுற லூயிஸ் ரிவர்லேருந்து பணம் அடித்து செல்லப்பட்டு வாஷிங்டனில் ஓடுற டீனா பார் ரிவரில் வந்து கரை ஒதுங்கியிருக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் ரிவர் ஓடுற எதிர் திசைக்கு எப்படி பணம் மிதந்து வந்திருக்குன்னு கேள்வியும் எழுந்துச்சு. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் அப்புறம் தியரிஸ் நிறையாவே முன்வைக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃப்ளைட்டில் இருந்து கூப்பர் குதிச்ச இடம் மிகப்பெரிய காட்டுப்பகுதி. அந்த நேரத்தில் பயங்கரமாக மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் கூப்பர் குதிக்கும்போது மரத்தில் மோதி இறந்துருக்கலான்னு சொன்னாங்க. கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட 4 பேராசூட்டில் 2 பேராசூட் பயிற்சி பண்ணுறதுக்காக வச்சுருந்தது. அது அப்போவே ஒழுங்காக வேலை செய்யாத நிலையில் தான் இருந்துச்சு. அதனால் ஒருவேளை கூப்பர் அந்த பேராசூட்டை எடுத்துகிட்டு குதிச்சிருந்தா ஒன்று அது ஒழுங்காக வேலை செஞ்சு அவர் தப்பிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒழுங்காக வேலை செய்யாமல் அவர் எங்கேயாவது விழுந்து இறந்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கூப்பர் இராணுவத்தில் முன்னாடி வேலை செஞ்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவருக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். அதை யூஸ் பண்ணி அவர் ஈஸியாக தப்பிச்சிருப்பாருன்னு ஒரு வாதம் வச்சாங்க. அவருக்கு கொடுத்த பணத்தோட சீரியல் நம்பரை போலீஸ் கண்டிப்பாக ட்ராக் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் கடைசி வரைக்கும் அந்த பணத்தை செலவு பண்ணாமே இருந்திருப்பாருன்னு சிலர் சொன்னாங்க. ஃப்ளைட்டில் இருந்து குதித்ததுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் கூப்பர் வேற ஒரு கிரைமில் மாட்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் ஜெயிலில் இருக்கலான்னு சிலர் சொன்னாங்க. கூப்பரை பற்றி பல தியரிஸ் முன் வச்சாலும் கூப்பர் எங்கே போனார், எப்படி அவர் தப்பிச்சாருன்னு யாருக்குமே தெரியலை. 50 வருஷம் கடந்தாலும் இப்போ வரைக்கும் டிபி கூப்பர் யார், அந்த பணத்தை அவர் என்ன பண்ணார், எல்லாமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.